உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் உங்களை கைவிட்டுருச்சுன்னு நீங்கள் சங்கடப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய கோவில் இதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி காட்டுஷாம் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அம்மா ஒரு வேண்டுதல் வச்சு தேங்காயை பூஜையில் வச்சுருந்தாங்க. இப்போ வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அதனால் இதை கோவிலில் கொண்டு வைக்கிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து இந்த கோவில் 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்குது. அதனால் நாங்கள் மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு 1:30 அந்த மாதிரி கிளம்புனோம். இங்கேருந்து நம்ம போய் சேர்றதுக்கு 6 to 7 ஹார்ஸ் ஆகும். அங்கே போய் நைட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு சண்டே ஏர்லி மார்னிங் தரிசனத்தை முடிச்சுட்டு திரும்ப வந்துடலான்னு தான் பிளானு. இந்த கோவில் ராஜஸ்தானில் காட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விதியில் கஷ்டம் மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தா கூட இந்த கோவிலுக்கு போனால் அந்த விதியும் மாற்றி எழுதுகிற சக்தி இந்த கடவுளுக்கு இருக்குதான். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்டுருந்தோம். பட் இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் ரொம்பவே கை கொடுத்தது. ஏன்னா கொளுத்தி எடுத்துகிட்டு இருந்த வெயிலுக்கு இதமாக இன்றைக்கி ஒரு மழை தட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு. காட்டுஷாம் கடவுளை பற்றி சவுத் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். காட்டுஷாம் பகவான் பார்த்திங்கன்னா பீமன் இருக்கார்ல, அவரோட பேரன் தான். இவர் பேர் பார்பரிக். இவர் கடுமையான தவங்கள் எல்லாம் செஞ்சு மா துர்கா கிட்டேருந்து 3 சக்தி வாய்ந்த அம்புகளை வரமாக வாங்கியிருந்தார். இந்த அம்புகள் எந்த அளவுக்கு சக்தின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரே மகாபாரத போரில் தோற்றுருவோன்னு பயந்து இவரோட தலையை தானமாக கேட்டார். அந்த அளவுக்கு இந்த அம்புகள் சக்தி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு 3 அம்புகள் தான் வரமாக கிடச்சிருந்தது. அதில் ஒரு அம்பை வச்சு அவரை எதிர்த்துட்டு இருக்க எல்லாரையும் அழிக்க முடியும். அண்ட் இன்னொரு அம்பை வச்சு அவருக்கு வேண்டப்பட்டவங்களை எல்லாரையும் காப்பாற்ற முடியும். அண்ட் 3வது அம்பு பார்த்தீங்கன்னா, அவரோட குறிக்கோள்களை எல்லாம் அழிச்சிட்டு அவருக்கு தேவையானதை எல்லாம் காப்பாற்றுற அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த 3 அம்புகள் இருக்கிறதுனால மகாபாரத போரில் கிருஷ்ணர் ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு நினச்சாரு. ஏன் இவர் கிருஷ்ணருக்கு சப்போர்ட்டாக இருக்கலையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இவர் எப்போவும் பலவீனமான கட்சிக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு தீர்மானம் பண்ணியிருப்பார். ஸோ எந்த கட்சி பலவீனமாகுதோ அவங்க பக்கம் மாறிட்டே இருப்பாருங்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் இவரோட தலையை தானமாக வாங்கியிருப்பார். பார்பரிக்கும் அவர் கேட்ட உடனே தலையை தானமாக கொடுத்துட்டாரு. தானமாக கொடுத்ததுக்கப்புறமா அந்த தலையை மலை உச்சியில் வச்சு மகாபாரதம் போர் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. போர் முடிஞ்சதுக்கப்புறமா அவரோட தலையை ஆற்றுல விட்டுட்டாங்க. அந்த ஆற்று வழியாக ஒழுகி வந்த அவர் தலை காட்டு அப்படிங்கிற ஒரு இடம் ராஜஸ்தானில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த இடத்துல கிடச்சி தான். அதனால் அந்த இடத்துல கோவில் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் சேர்ந்தாச்சு. சாட்டர்டே சண்டே டைமில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். ரூம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதிக சார்ஜஸ் போடுவாங்க. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு சீட்டே கிடச்சிது. சாப்பிட்டதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாப்பிட வந்துட்டோம். குழந்தைகள்லாம் பசியாக இருந்தாங்க. சாப்பிட்டு ரூமுக்கு போய் தூங்குறதுக்கு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ரூமில் பெட்ஷீட் கம்பல் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைமையில் இருந்தது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் இது எங்கள் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால இவ்வளோ அவேராக இருக்கல. நாங்கள் டைம் ஆக ரொம்ப கூட்டம் வந்துருங்கிறதுக்காக காலையில் நேரத்துலேயே தரிசனத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 5:30க்கே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக 5 o'clock டெம்பிளில் இருக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த குட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறக்கே 5:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்காரங்களும் ஃபஸ்ட்டு கோவில் இங்கிருந்து தான் பக்கம்னு சொல்லி தான் அவங்க ஹோட்டலில் ரூம் எடுக்க வைப்பாங்க. ஆனால் எல்லா ஹோட்டல்காரங்களும் இதையே தான் சொல்கிறாங்க, கோவில் அவங்க ஹோட்டல்லேருந்து தான் பக்கம்னு. ஏன்னா அப்போ தான் நம்ம அவங்க ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுவோன்னு இதெல்லாம் புது ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில் பக்கத்தில் போனதுக்கப்புறமா நிறைய ஸ்வீட்ஸ் கடை, பிரசாதமெல்லாம் வாங்குற கடைகள் இருக்குள்ள, அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கடையிலேயே ஸ்வீட்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக அங்கேயே செப்பல் வைக்கிற ரேக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம செப்பல் அங்கே விட்டுட்டு போகிறோம்னா நமக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் அதே கடையிலேருந்து தான் வாங்கணும். இதெல்லாம் பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம செப்பல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ், அதாவது இங்கே சூர்மான்னு சொல்லுவாங்க, ரொட்டியில் இனிப்பும் நெய்யெல்லாம் நிறைய சேர்த்து ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், அதை தான் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு.
ஃபஸ்ட் டைம் கோவிலுக்கு வரோம், சந்தோஷத்தை விட பயம்தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா கிலோமீட்டர் கணக்கில் நிற்கிது க்யூ. இந்த குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு எப்படி பத்திரமா தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வருவோன்னு தெரியல. அண்டு முக்கியமாக இந்த சாமிக்கு மயில் இறகும் ரோஜா பூவும் தான் வைப்பாங்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வீட்டிலேருந்து 2 ரோசாப்பூ பிடுங்கிட்டாவது வந்திருக்கலாம். அதுவும் தெரியாமல் இங்கே வந்து பூ விலை கேட்டால் கொள்ளை விலை சொல்கிறாங்க. அதுவும் கோயிலுக்கு பக்கத்தில் போக போக விலையை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் தூரமான கடைகள்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம்னா கம்மி ப்ரைஸுக்கு கிடச்சிடும். இப்போ லைன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. பட் இருந்தாலும் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தெரியல. இந்த கோவிலில் ஏன் இவ்வளோ கூட்டம்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த கோவிலுக்கு ஒரு முக்கியமான சிறப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கிருஷ்ணருக்கு பார்பரிக் அவரோட தலையை தானமாக கொடுத்தாரு. அப்போது கிருஷ்ணர் பார்பரிக்கு ஒரு வரமும் கொடுத்தாரு. அது என்னன்னா, கலியுகத்தில் கிருஷ்ணரா, அதாவது ஷியாம்ங்கிற பேரில் பார்பரிக்கை எல்லா மக்களும் வழிபடுவாங்கன்னும், அப்படி மக்கள் இவரை வந்து வழிபடும் போது என்னதான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிச்சே ஆகணும்னு விதி இருந்தாலும் அந்த விதியையும் மாற்றி எழுதுகிற சக்தி காட்டு ஷியாம் பகவானுக்கு இருக்குதுன்னு வரம் கொடுத்துருந்தாரு. இப்போ நம்ம கடவுளோட சந்நிதியிலிருந்து கொஞ்சோண்டு தூரத்தில் தான் இருக்கும். ஆரத்தி ஸ்டார்ட் ஆனதுனால லைன் எல்லாம் மூவ் ஆகாமல் அப்படியே நின்றுச்சு. காலையில் எதுவுமே குடிக்காமல் வந்ததுனால பையனும் கொஞ்சம் டல் ஆகிட்டான். அண்ட் எனக்கும் இந்த பூ தேங்காய் இதெல்லாம் எங்கே வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை. அதனால் அதுவும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. இத்தனை நாளாக இந்த தரிசனத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அண்ட் நீங்களும் இந்த வீடியோவில் இதுக்காக தான் காத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அது நம்ம கண் முன்னாடி இருக்கு. ஏழு மணிக்கே கடவுளை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. இந்த கோவிலில் கடவுளோட தலைக்கு மட்டும்தான் தரிசனம். ஏன்னா தலை தானமாக கொடுத்ததுக்கப்புறமா ஆற்றுல ஒழுக்கி விட்டு அந்த தலை காட்டுங்கிற இடத்துல கிடச்சதில்ல. அதனால் தலையை மட்டும்தான் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் திரும்ப போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயத்தை பார்த்தோம். ஒரு மாட்டுக்கு முதுகிலிருந்து ஒரு கால் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கடவுளோட ஒரு திருவிளையாடல்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் இது எங்கேயுமே பார்த்ததில்ல. ஸோ இந்த அதிசயத்தையும் பார்த்துட்டு கோமாதாவை தரிசிச்சுட்டு கொஞ்சம் காணிக்கையும் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்தது ஷாப்பிங் தான். கோவிலுக்கு வந்தால் இங்கேருந்து ஞாபகார்த்தமாக கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு போனோம்ல. பையனுக்கு வந்து ஒரு புல்லாங்குழல் வேணும்னு வாங்கிட்டான். அதுக்கப்புறமா கையில் கட்டுறதுக்கு கயிறு, நான் வந்து ஒரு சாமி ஃபோட்டோ வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து அப்படியே நம்ம செப்பல் விட்டு கடை இருக்குல்ல, அதை தேடி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கேருந்து லைனில் நிற்க ஆரம்பித்தோமோ சுற்றி வளைச்சி அதே இடத்துக்கு வந்துட்டோம். இப்போது ஒவ்வொருத்தங்க ஐடியா கேட்டு அந்த கடையை கண்டுபிடிச்சாதான் எங்கள் எல்லாரோட செருப்பும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து தான் மறுபடியும் ரூமுக்கு எப்படி போகிறதுங்கிற வழி எங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தர்கிட்டயே கேட்டு எப்படியோ கடையை கண்டுபிடிச்சி செருப்பையும் எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்தோம். ரூம்லேருந்து திங்ஸ் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்ததுனால அதையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வழியில் நீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் நிப்பாட்டியிருந்தோம். அங்கே சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 4 to 5 hours டைம் ஆச்சு. எப்படியோ எங்களோட ஃபஸ்ட்டு தர்ஷன் காட்டு ஷியாம்ஜியை நல்லபடியாக பார்த்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ போய் நாங்கள் வேண்டிட்டு வந்ததெல்லாம் கூடி சீக்கிரம் கண்டிப்பாக நடந்துடும். அதனால் மறுபடியும் போக வேண்டி வரும். உங்களில் யாராவது ஏதாவது வேண்டுதல் நிறைவேறாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த கோவிலில் வந்து பாருங்கள். நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள்.